இரவுல கூட I want you to turn to Genesis chapter 40, 40ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். ஹல்லேலூயா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிறது இல்லை, என்னைக்குமே நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நெருங்கினவங்க இல்ல நமக்கு சொந்தங்கள், நம்முடைய உறவுகள், இவங்கெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவங்க நான் செய்த நன்மைக்கோ இல்ல அவங்க எனக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுனாலயோ இல்ல என் சொந்தங்களாக உறவுகளா இருக்கிறதுனாலயோ நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவங்க என்ன மறந்துட மாட்டாங்க, they will never forget me நம்ம நினைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். that is a common thing. நம்ம பூமியில இருக்கிறோம், நமக்கு எல்லாரையும் நாம எதிர்பார்க்கறதுல to our dear and near ones நம்ம என்ன பண்றோம், அவங்க என்ன மறக்க மாட்டாங்க, என்னை எப்போது நினைவு கூறுவாங்கன்னு நாம நினைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பட் த ரியாலிட்டி ஆர் த ட்ரூத் அப்படி இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யோசேப்புடைய வாழ்க்கையில் அப்படிதான் ஒரு சம்பவம் நடக்கிறது. ஏன் மறந்துடுறாங்கன்ற நிறைய நேரத்துல நமக்கு கேள்வி. யாருன்னா நம்மளை மறந்துட்டாக்கா நமக்கு ரொம்ப துக்கம் வருது, கோபம் வருது. நான் இவ்வளவு பண்ணேன், என்ன மறந்துட்டாங்களே, நான் இவ்வளவு செஞ்சேன், என்ன ஞாபகம் கூட வச்சுக்கலையே, ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலையேன்னு சொல்லி நம்ம அங்கலாய்க்கிற மக்களா தான் இருக்கிறோம். பட் நிறைய நேரத்துல நம்ம என்ன யோசிக்கிறது இல்லைன்னா, சில நேரத்துல காட் ஹிம்செல்ஃப், தேவன் என்ன பண்றாருங்க, நம்மளை மறந்து விட செய்கிறவரா இருக்கிறார். காட் ஹிம்செல்ஃப் பர்பஸ்ஃபுல்லா என்ன பண்றாரு, தேவன் தாமே பர்பஸ்ஃபுல்லா என்ன பண்றாரு, நம்ம இவங்க நினைப்பாங்க, இவங்க என்ன மறக்க மாட்டாங்கன்னு நாம நினைக்கிற அந்த மக்கள் நம்மை மறந்து கடந்து போவாங்க. சோ இந்த இரவுல வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ் தட், உங்களை யாருன்னா மறந்துட்டாங்களா, உங்களை யாருன்னா ஒதுக்கிட்டாங்களா, உங்களை தள்ளி விட்டாங்கன்னா, டோன்ட் ஃப்ரெட். அதனால எரிச்சல் அடையாதீங்க, வருத்தப்படாதீங்க, கோபப்படாதீங்க, அதை நினைச்சு பேசி கொண்டு இருக்காதீங்க. பெட்டர் லெட் லூஸ், விட்டுருங்க. கர்த்தர் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரியத்தை அவர் செய்ய போகிறார் என்பதை மறந்து விடாதீங்க. அதுதான் இந்த ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, யோசேப்பு was put in the prison for no sin of, அவனுடைய தவறு இல்லாம கூட அவனை பிரிசன்ல போட்டு இருக்கும் போது, அந்த பிரிசன்ல ராஜாவுடைய அரண்மனையில இருந்து 2 பேர் வராங்க. ஒண்ணு கப் பியரர், இன்னொன்னு பேக்கர். அவங்க 2 பேரும் ஒரு நாள் சொப்பனம் பாக்குறாங்க. அந்த சொப்பனத்துக்கு அடுத்த நாள் அவங்க பேசும்போது அவங்களோட சம்பாஷிக்கிறான். அவங்க சொப்பனத்தை சொல்றாங்க. அந்த சொப்பனத்துக்கு அவன் என்ன பண்றாங்க, பதில், அது சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொல்றான். விளக்கத்தை சொல்லும் போது அங்க இருக்கிறவங்க அதுல அந்த பான பாத்திரனுக்காரன்ட்ட யோசேப்பு சொல்லுவான் 14ஆம் வசனத்துல, இதுதான் அதன் அர்த்தம். அதாவது என்ன சொல்றான்னா, நீ இன்னும் 3 நாள்ல ராஜா உன்னை கூப்பிடுவாரு, உன்னை மறுபடியும் அந்த ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு போவாருன்னு சொல்லுவான். இதுதான் அதனுடைய அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்து இருக்கும் போது, இது நடந்த பிறகு யோசேப்பு என்ன சொல்றாரு, when this comes to pass, இது நடக்கிற போது, நடந்து முடிந்த பிறகு அவர் என்ன சொல்றாரு, என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொள்ளுகிறான். எவ்வளவு பாருங்க, யோசேப்புக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்திருக்கும், மன வருத்தமா இருந்திருக்கும். ஒரு பக்கம் அம்மா அப்பா, அது பெற்றோர்களை விட்டு பிரிந்து வந்திருக்கிறான், அப்பா விட்டு பிரிந்து வந்திருக்கிறான். அப்போ அந்த இடத்துல இருக்கும் போது போத்திபார் வீட்டுல இருக்கிறாங்க, பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டு ஜெயில போட்டு இருக்கிறாங்க. How much you should have been feeling, அவனுக்கு எவ்வளவு வருத்தம் இருந்திருக்கும், எவ்வளவு கவலை இருந்திருக்கும். அந்த கவலை நிமித்தம் தான் அந்த பெயின் தான் அவன் அந்த பானை பாத்திரன்ட்ட கேட்கிறான், அப்பா நீ வாழ்வடைந்த பிறகு, இந்த நான் சொன்னது நடந்த பிறகு பார்வோன்கிட்ட என்ன நினைச்சு, ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சு என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று ஒரு ரிக்வெஸ்ட வைக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ அந்த நேரத்துல அந்த பானை பாத்திரன் என்ன சொல்லியிருப்பான், நிச்சயமாப்பா அன்னைக்கு அந்த நேரத்துல he needed something, இல்ல அவனுக்கு அந்த நல்ல வார்த்தை வந்ததுனால he should have got excited. அதனால அவன் போயிருப்பான், சந்தோஷத்தோட போயிருப்பான், ஏதாச்சும் பண்ணணும்னு தான் நினைச்சு போயிருப்பான். ஆனா என்ன நடக்குதுன்னா, அவன் என்ன பண்ணலையாம், அவன் போன பிறகு இத மறந்துட்டானா. 23ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆனாலும்
யோசேப்பு சொன்னபடி நடந்தது. ஆனாலும் காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். நீங்க ஒருத்தருக்கு நல்லது செஞ்சு உங்களை மறந்துட்டாங்க, உங்களை ஏசிட்டாங்க, உங்களை ஒதுக்கிட்டாங்கன்னா எவ்வளோ துக்கம் வர யோசிச்சு பாருங்க. நிச்சயமா யோசேப்பு நினைச்சிருப்பான் போன பிற்பாடு ஏதாச்சும் பண்ணுவான்னு. ஆனா இங்க பைபிள் சொல்லுது அவன் மறந்து போனானா. எவ்வளவு நாளுங்க? 1 நாள் 2 நாள் இல்ல, 1 வாரம் 10 நாள் இல்ல, 2 வருஷம். யோசிச்சு பாருங்க, 2 வருஷம் நன்மையை பெற்றவன், ஜீவனை அத பேக்கருக்கு சொல்றான், உன்னை 3 நாள் தூக்கிலிடப்படுவான். அதே போல நடக்குது. இதெல்லாம் நடந்து பார்த்து அனுபவித்து கூட இவன் மறந்து போனான். சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில நடக்கும், மறந்துடுவாங்க. மறந்துட்டாங்களேன்னு போய் கவலைப்படுகிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன மறந்துட்டாங்களேன்னு சொல்லி 4 பேர்கிட்ட சொல்றதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன் நான் இதை சொல்றேன்னா, சில நேரத்துல கர்த்தரே உங்க வாழ்க்கையில ஏதோ நன்மை செய்யறதுக்காக அவங்களை மறந்து போக செய்வாரு. நிச்சயமா சொல்றேங்க, அவங்கள மறந்து போக செய்யறதுக்கு கர்த்தரே அது என்ன பண்ணுவாரு. ஏன்னா அவன் போய் யோசிச்சு பாருங்க, பானை பாத்திரனுக்கு போய் யோசிப்ப ராஜா கிட்ட சொல்லியிருந்தா விடுதலை ஆக்கி இருப்பான். ஆனா தேவனுடைய திட்டம் நிறைவேற இருக்காதுல்ல. அப்போ தேவனுடைய திட்டம் சித்தம் நிறைவேறணும்னா சில நேரத்துல நீங்க யார நம்புறீங்களோ அவங்களே கையெடுத்துருவாங்க. நீங்க யார் மேல அதிகமா நம்பிக்கை வைக்கிறீங்களோ அவங்களே உங்களை ஒதுக்கிடுவாங்க. நீங்க யார் மேல அதிக நம்பிக்கை வைக்கிறீங்களோ இவங்க செய்வாங்க, அவங்க செய்வாங்க, இவங்க செஞ்சிருவாங்கன்னு சொல்ற அந்த மனுஷரோ அந்த குடும்பமோ உங்களை மறந்துடுவாங்க. நீங்க யாரோ முன்னாடி போனாலும் கண்டுக்காம இருப்பாங்க, ஒதுங்கி போயிருவாங்க. சில நேரத்துல கர்த்தர் அனுமதிப்பாரு. டோன்ட் எவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் மிஸ் இன்டர்பிரேட். இந்த நடக்கும்போது கர்த்தர் தூஷிச்சிடாதீங்க. கர்த்தர் ஒரு நன்மைக்காக நடக்கிறது. 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருது. பார்வோன் சொப்பனம் வந்து அவன் கலங்கி கொண்டு இருக்கும் போது அங்க சொல்லும் 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது பார்வோன் அந்த சொப்பனத்தை சொல்றான், ஒருத்தருக்கு ஆன்சர் பண்ண முடியல. அப்பொழுது பானபாத்திரரின் தலைவன் பார்வனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. அவன் சொல்றான், இன்னைக்குதான்ப்பா. அப்போ கர்த்தர் என்ன பண்ணாருங்க, 2 வருஷம் பாத்திரக்காரன் மறக்கல, கர்த்தரே அவனை மறக்க செஞ்சார். அவன் மறந்து விடும்படியா செஞ்சான். இப்ப அவன் சொல்றான், நான் செய்த குற்றம் இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவன் கப்பை எடுத்து கொடுக்கும் போது அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கணும் தானே. என்ன ராஜா கொன்னு போட்டு இருக்க முடியும். பார்வோனுடைய யோசேப்பு சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்ததுனால நான் இன்னைக்கு பார்வோனுடைய கேபினெட்ல இருக்கிற மேலான ஒரு இடத்துல இருக்கிற எவ்ரிடே நான் என்ன பண்றேன், கப்பு பார்வோனுடைய கையில கொடுக்கிறேன். அவன் நினைச்சு எப்படிங்க மறக்க முடியும்? How can a person forget? ஆனா இவன் மறந்துட்டான். காரணம் கர்த்தர் மறக்க செய்தார். உங்களை உயர்த்துவதற்காக ஒரு நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வர்றதுக்கோ இல்ல உங்களுக்கு ஒரு நன்மை வர்றதுக்கோ இல்ல உங்களை மேன்மைப்படுத்துறதுக்கோ இல்ல உங்களை ஆசீர்வதிப்பதற்கோ உங்களுக்கு பல மடங்கு நன்மை உண்டாவதற்கோ கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, நீங்க உங்ககிட்ட நன்மை பெற்றவங்க எல்லாத்தையும் மறந்துட செய்வார். ஏன்னா ஆண்டவர் கொடுக்கிறது அவர் சொல்வார், நான் மாத்திரம்தான் கொடுக்கணும். அப்ப கர்த்தர் என்ன சொல், நான் தான் உன்னை ஆசீர்வதிக்கணும், நான் தான் உன்னை உயர்த்தணும், நான் தான் உன்னை மேன்மைப்படுத்தணும். நான் ஒருத்தருக்கு உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் ஒருத்தருக்கு உன்னை பங்கு போட மாட்டேன். நான் தான் உன்னை உயர்த்தணும், நான் தான் உன்னை கனப்படுத்தணும். அவர்தான் சொல்லிட்டாரு, இதை நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்து உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. ஜனங்க மறக்கிறாங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தயவு செய்து நிறைய பேருக்கு கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, பொறாமை இருக்கிறது, திட்டி தீக்கிற பழக்கம் இருக்குது. தயவு செய்து தரவுல அதெல்லாம் விட்டுருங்க. பார்க்கலையா, எடுக்கலையா, உங்களை ஒதுக்குனாங்களா, உங்களை தள்ளுனாங்களா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற போகிறாரு. அவரே பர்சனலா வந்து செய்ய போகிறார். அவரே உங்க தலையை உயர்த்த போகிறார். அவரே உங்களுக்கு சக்சஸ் கொடுக்க போகிறார். அவரே உங்களுக்கு புதிய வழிகளை திறக்க போகிறார். அவரே புது துவக்கத்தை அவர் கொடுக்க போகிறார். நீங்க உங்க முயற்சியில இல்ல,
பவுல் சொல்லுவார், விதைக்கிறவனால் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற கர்த்தரால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. கர்த்தரால் மாத்திரம் ஆகும். அவர் தான் உயர்த்த முடியும். அண்ணால் சொல்லுவா, தேவன் என்னப்படிப்பட்டவராம்? குப்பையில் இருந்தும் தூசியில் இருந்தும் எடுத்து ராஜாக்களோடு அமர செய்கிற தேவன் அவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். உங்களை மறந்துட்டாருன்னு மாத்திரம் நினைக்காதீங்க. உங்களை ஒதுக்கிட்டாருன்னு, மனுஷன் ஒதுக்குவான், மனுஷன் மறந்துடுவான். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று, கைவிடுவதில்லை என்று வாக்கு கொடுத்தவர் ஒரு நாள் உன்னை மறந்துட மாட்டாரு. ஒண்ணு, நீங்களும் நானும் பாவம் செய்வோமானால், தேவனுக்கு விரோதமா வாழ்வோமானால், நமக்கும் அவருக்கும் பிரிவினை வந்துடும். நீங்க தப்பு செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட மனம் திரும்பி வரும்போது அவர் உங்களை தள்ள மாட்டார், அவர் உங்களை ஒதுக்க மாட்டார், அவர் உங்களை வெறுக்க மாட்டார். இயேசு சொன்னார்ல, ஒருவனையும் நான் என்ன பண்ண மாட்டேன், தூரம் அனுப்ப மாட்டேன். நான் ஒருத்தரையும் ஆண்டவர் அதான் சொல்லுவார். அவர் ஞாபகம் வச்சிருக்கிறார், அவர் ஞாபகத்துல வச்சிருக்கிறாரு. நம்ம இன்னைக்கு உலகத்துல இருக்கிறோம். we are so much bothered. ஐயோ, அவங்க நினைக்கல, இவங்க நினைக்கல, இவங்க பார்க்கல, இவங்க எடுக்கலன்னு நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்றோம், நம்முடைய சமாதானத்தை இழக்கிறோம், நம்முடைய சந்தோஷத்தை இழந்து போய் அதெல்லாம் ராத்திரி எல்லாம் அதே தான் எண்ணம் வந்துட்டு இருக்கோம். ஐயோ அப்படி பண்ணிட்டாங்களே, அப்படியே பண்ணிட்டு போறாங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவாருங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா, you will never bothered about people. ஒருத்தரை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. அவங்க நினைச்ச, எனக்கு கொடுத்த கெப்பாசிட்டில உங்களுக்கு நன்மை செஞ்சேன், எனக்கு கொடுத்த தயவுல அவங்களுக்கு நன்மை செஞ்சேன், அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நான் உதவி செய்தேன். ஓகே, மறந்துட்டாங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னுடைய உயர் உங்க கரத்துல இருக்குது, என்னுடைய மேன்மை உங்க கரத்துல இருக்கிறது. ஆண்டவரே, என்னை உள்ளங்கையில் வரைஞ்சு வச்சிருக்கிறீங்க, என்னை மேன்மைப்படுத்துகிறவர் நீங்க ஆண்டவரே. சின்னதான் ஆரம்பிச்சாலும் அது பெருசா பண்ணக்கூடிய தேவன் நீங்க. ஐம் நாட் கோயிங் டு ரிலை ஆன் பீப்புள். என்னை மறந்து போனாங்களா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நீங்க என்னை மறக்காம இருக்கிறீங்க, நீங்க என் நினைவாகவே இருக்கிறீங்க ஆண்டவரே. என்னை ஒருபோதும் ஒதுக்காதவரா இருக்கிறீங்க, என்னை தள்ளாத தேவனா நீங்க இருக்கிறீங்க. நான் யாரை பத்தியும் நான் கவலைப்பட போறதில்ல ஆண்டவரே. யார் என்னை விட்டு போனாலும் ஏசப்பா, நீங்க என்னோட இருக்கிறீங்களே, அது எனக்கு போதும் ஆண்டவரே. நீங்க என்னோட இருக்கிறது போதும் ஆண்டவரே. என் ஃப்ரெண்ட்ஸ் போகலாம், என் ரிலேஷன்ஷிப் போகலாம், என்னுடைய ஆபீஸ்ல எல்லாரும் என்னை விட்டு போகலாம், என்னை எல்லாரும் பகடக்காயா பயன்படுத்திக்கலாம், என்னை கூப்பிட்டு அவங்க வேலை செஞ்சுக்குவாங்க, அப்புறம் என்னை ஒதுக்கி தள்ளிடுவாங்கன்னு கூட நான் இருக்கலாம். பட் டோன்ட் எவர் அவங்க மேல ஆண்டவருடைய வசனம் சொல்லும், சங்கீதம் 37 சங்கீதத்துல, எரிச்சல் அடையாதீங்க. Do not fret. எரிச்சல் அடையாதீங்க. Let judgment come from God. தேவன் நீதி செய்யட்டும். தேவன் நீதி செய்கிற தேவன். சாந்த குணம் உள்ளவர்களாக நாம் இருக்க பழகி கொள்ளலாம். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வாங்களாம். What an amazing promise. என்னன்னா பண்ணட்டோங்க. ஹல்லேலூயா. மோசேக்கு விரோதமா மிரியமும் ஆரோனும் முறுமுறுக்கிறாங்க. மோசே எதனா பேசினாரா? நான் இவ்வளவுலாம் எங்கேயோ இருந்தீங்களாப்பா, நான் தானே உங்களை கொண்டு வந்தேன், உங்களுக்கு இந்த மேன்மை என்னால தானே வந்தது மோசே சொன்னார். ஒன்னும் சொல்ல, தேவன் ஃபைட் பண்ணாரு மோசேக்காக மிரியமோட ஆரோனோட தேவன் ஃபைட் பண்றாரு. அதுதான் கர்த்தர் செய்வாரு. நாம எல்லாம் கத்தி நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி தேவ பிரசன்னத்தை இழந்து பரிசுத்தத்தை இழந்து மறக்கிறது நல்லதுங்க. எல்லாம் மறந்து போனாலும் அப்பதான் தேவனை பார்க்க முடியும். நீங்க தேவன் கூட இருக்கிறத பார்க்க முடியும், தேவனுடைய தொடுதலை பார்க்க முடியும், தேவனுடைய அன்பை பார்க்க முடியும், தேவனை பக்கத்துல பார்க்க முடியும். அல்லேலூயா. அதான் நடக்கும். ஏன்னா தேவன் எப்படி இருப்பாரு தெரியுமா? எல்லாம் ஒதுங்கினா நம்மோட ஒட்டி கொண்டே இருப்பாரு, நம்ம ஃபாலோ பண்ணி கொண்டே இருப்பாரு, இதுதான் வழின்னு சொல்லிக்கொண்டே இருப்பாரு. நமக்கு போதித்து நம்மை நடத்துவாரு, கண்ணை வச்சு ஆலோசனை கொடுப்பாரு. உலோகம் நம்ம பல டிஸ்ட்ராக்ஷன் கொண்டு வரோம். உங்க கண், என் கண் எங்க தெரியுமா இருக்கணும்?
இயேசு மேல இருக்கிற, ஏன்னா அவர் ஒருத்தர் தான் உங்களை பார்த்துட்டே இருக்கார். ராத்திரி பகலுன்னு பார்க்காம அவர் உங்க மேல கவனமா இருக்கிறார். உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷன் மேல ஒரு மனுஷனுக்கு இருக்காது. கணவன் மனைவிக்கு இருக்காது, மனைவி கணவனுக்கு இருக்காது, பிள்ளைங்க இருக்காது. ஒன்லி காட், ஒன்லி ஜீசஸ். அதான் சங்கீதம் 121 சொல்லும், அவர் இரவும் பகலும் தூங்காமல் உறங்காமல் காக்கிற தேவன். nor he sleeps or slumbers. அதுதான் நம்முடைய இயேசு. அவரை நம்பி இருங்க, அவர் மேல நம்பிக்கையா இருங்க. உங்களை எல்லாம் விட்டு போனாங்களா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா உங்க ஒத்தாசை அவர்கிட்ட தான் வரும். அவர் தான் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போறார். உங்க சிறுமையை அவர் தான் மாற்ற முடியும், உங்க குறையை அவர் தான் மாற்ற முடியும், நிறைவை அவர் தான் கொண்டு வர முடியும், உங்க பாதிப்பை அவர் தான் மாற்ற முடியும், உங்க கண்ணீரை அவர் தான் மாற்ற முடியும். நீங்க நஷ்டம் அடைஞ்சா எல்லாம் கேலி பண்ணுவாங்க, எல்லாம் கிண்டல் அடிப்பாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுவார், சரி விழுந்துட்டியா, நீ தப்பு பண்ணிட்ட, ஓகே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், கப்பல் சேதம் அடைஞ்ச பிறகு அவர் சொல்லுவார், புயல் வந்த பிறகு, நான் அன்னைக்கே சொன்னேன், என்ன பண்ணல, நீங்க கேட்காம புறப்பட்டு வந்துட்டீங்க, இப்ப நம்ம தீமை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், ஆனாலும் கவலைப்படாதீங்க. எப்படி பாருங்க, திஸ் இஸ் காட்ஸ் வேர்ட். பவுல் சொல்லுவார், கப்பல்ல இருக்கிற கேப்டன்ல இருந்து எல்லாருக்கும் சொல்லுவாரு, உங்க ஒருத்தர் உயிரும் போகாது, உங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் காப்பாத்த போறாரு. வாட் an amazing statement. நான் சொன்னபடி நீங்க செய்யல, வந்துட்டீங்க, ஆனாலும் கர்த்தர் உங்களை என்ன பண்ண, சாவுக்கு ஒப்பு கொடுக்க போறது இல்ல. நாம பக்கத்துல இருக்கிற ஒரு தீவுல போய் நான் விழ போகிறேன், எல்லாரும் காப்பாற்றப்படுவீங்க. You will be protected. Hallelujah. இதுதான் கர்த்தர். நான் சொன்னேன், நீ கேட்கல, பரவாயில்ல, ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க, இயேசு மேல நம்பிக்கையா இருங்க. மனுஷன் சொல்றபடி அவர் சொல்லுகிறவர் அல்ல. அவர் புது நம்பிக்கை கொடுப்பாரு, புது வாழ்க்கை கொடுப்பாரு, புது துவக்கத்தை கொடுப்பாரு. ஏன்னா அவர் உங்களை மறக்கவே இல்லையே. அவர்தான் சொல்றாரே, தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன், நான் உன்னை தாங்கி கொண்டு இருக்கிறேன், நான் உன்னை ஏந்தி கொண்டு இருக்கிறேன், நான் உண்மை சுமந்து கொண்டு இருக்கிறேன் தான் அவர் சொல்றாரு. இது வரைக்கும் செஞ்சேன், முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன், அவர் தான் வாக்கு கொடுத்து இருக்கிறார். எந்த மனுஷனாலும் சொல்ல முடியுமா? நான் உன்னை மறக்க மாட்டேன்னு என்னைக்கு நான் யாருன்னா சொல்ல முடியுமா? அவர் மறக்கவே மாட்டாரு. He always remembers you. ஏன் தெரியுமா? அவருடைய சொந்த ரத்தத்தினால உங்களை மீட்டு எடுத்து வச்சிருக்கிறார். So don't get discouraged. தேவன் அவர் உங்களை ஞாபகத்துல வைத்திருக்கிறார், உங்களுக்குரியதை செய்வார். யார் மறந்தாலும் அவர் உங்களை மறக்கவே மாட்டார். ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க, ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.